ஒரு சின்ன ஆனா பிரகாசமான குடியிருப்பு மிருத்பூர்ல கண்ணுன்னு பேர் கொண்ட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அப்புறம் இந்த கதை அவளுடைய கனவுகளோட கதை. கண்ணுவுக்கு படிக்கிறது ரொம்பவே பிடிச்சமானது. அப்புறம் கூடவே சமைக்கிறதும் பிடிக்கும். ஆனா வறுமைனால கண்ணுவுக்கு படிப்பை தொடர்ந்து படிக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனால அவ தன்னோட தாத்தாவுக்கு அவருடைய கடையில உதவி பண்ணா. அம்மாடி கண்ணு, இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க? கடைக்கு போற ராமு மாமா. தாத்தா அங்க தனியா இருக்காரு. அப்படியா? கடைக்கா? சரி சரி, இன்னைக்கு கடையில என்ன செஞ்சிருக்கீங்க? நான் கடையில இல்லாம பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? நீ சொல்றது என்னமோ உண்மைதான். உன்னோட தாத்தா எதுவும் பண்ண போறதில்ல. அவருக்கு வயசாயிடுச்சுல்ல. பரவாயில்ல, நீ தான் அவர் கூட இருக்கியே. ஆமாங்க மாமா. இப்ப நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் புறப்பட்டு போலாமா? சரிம்மா, போ. நல்ல உணவுகள் செஞ்சு நல்லா சம்பாரி. ஐயோ கடவுளே, எப்பெல்லாம் நான் அவசரத்துல இருக்கணும், இந்த ராமு மாமாவை எதுக்கு நான் பாக்குறேன்? இப்ப லேட் ஆயிடுச்சுல்ல. இது மாதிரிதான் இருந்தது கண்ணுவோட வாழ்க்கை. போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் இருந்தும் கூட கண்ணு எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பா. ஐயோ தாத்தா, மன்னிச்சிடுங்க, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணு, பொறுமையா வாமா. இன்னும் கடைக்கு கஸ்டமர்ஸ் வரல. அதானே நல்ல விஷயம். இல்லன்னா பாவம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தெரியுமா. இன்னைக்கு நான் வரும்போது ராமு மாமாவை பார்த்தேன். பெருசா கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு. அவராலதான் லேட் ஆயிடுச்சு. அந்த ராமுவே அந்த மாதிரி தாமா. சரி, அவனை விடு. உன்னுடைய வேலையை நீ பொறுமையா செய். சரிங்க தாத்தா. ஒரு நாள் கிராமத்து மார்க்கெட்ல கண்ணோட கவனம் எலுமிச்சை பழங்கள் விற்கிறவர் மேல பட்டுச்சு. மின்ற மஞ்சள் நிற எலுமிச்சை சூரியனோட கதிர்கள் போல தெரிஞ்சது. அப்பதான் கண்ணோட மூளையில ஒரு புதுமையான விஷயம் தோணுச்சு. அவ அங்கிருந்து வீட்டுக்கு ஓடினா. தாத்தா தாத்தா தாத்தா. அம்மாடி கண்ணு, எதுக்காகம்மா இப்படி கத்துற? என்னுடைய காதே கிழிஞ்சிடும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது எலுமிச்சை பழங்கள் விக்கிற கடைய பார்த்தேன். இப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன். அத சீக்கிரமா வீட்டுக்கு வந்து வேலையில இறங்கலான்னு பார்த்தேன். நீ என்னம்மா யோசிச்ச? அதுவா சொல்றேன். எனக்கு வடை பக்கோடா செய்யறது எப்படின்னு நீங்க கத்து கொடுத்தீங்க. இன்னைக்கும் அது மக்களுக்கு பிடிக்கும். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுல புதுமையா ஏதாவது செய்யணும்னு. புதுசா? அப்புறம் அது என்னது? பாருங்க, இதுதான் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம், சக்கரை, அப்புறம் மசாலா, அப்புறம் மென்மையான பர்ஃபி. ஆட, இதெல்லாத்தையும் வச்சு நீ என்னமா செய்ய போற? அப்படி நான் எலுமிச்சை ஊறுகாய் அப்புறம் பர்ஃபியை சேர்த்து ஒரு சாண்ட்விச்ச பண்ணனா. கண்ணு சொன்னதை கேட்டு தாத்தா அதிர்ந்து போனாரு. எலுமிச்சை ஊறுகாய் அப்புறம் பர்ஃபியை சேர்த்து சாண்ட்விச்சா? இந்த மாதிரி எப்படி செய்ய முடியும்? ஆனா அவரு பேத்தியோட ஆர்வத்தை பார்த்து அதுக்கு எதிராக அவர் எதுவும் சொல்லல. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே உபயோகமான யோசனை இல்லீங்களா தாத்தா? சரி வாங்க வேலைய பாப்போம். இன்னைக்கு நம்ம கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமர்களும் இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு பைத்தியமாக போறாங்க. கண்ணும் தாத்தாவும் சமையல்ல உடனே இறங்கிட்டாங்க. கண்ணு எலுமிச்சை சாறை எடுத்தா அதுல சர்க்கரையும் மசாலாவையும் போட்டு தயார்படுத்தினா. புளிப்பான இனிப்பான எலுமிச்சை ஊறுகாய். அப்புறம் தாத்தா பர்ஃபில 2 துண்டு எடுத்தாரு. அப்புறம் அதுக்கு நடுவுல எலுமிச்சை ஊறுகாய பரப்பி செஞ்சாரு புதுமையான கலவைய. அப்புறம் கண்ணு பிரெட்ல வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தா. இது போல இதுவும் தயாராயிடுச்சு. தாத்தா இத பாருங்க, என்னுடைய எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்ணு சொன்னதும் தாத்தா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. அப்புறம் அவருடைய கண்கள்ல பிரகாசம் ஏற்பட்டுச்சு. வாவ், அற்புதமா இருக்கு கண்ணு. என் மகளே, அற்புதமா இருக்கு. நீ உண்மையிலேயே அற்புதத்தை செஞ்சுட்ட. இது உண்மையிலேயே புளிப்பா இனிப்பா ரொம்பவே சுவையா இருக்கு. நிஜமாவா? ஏ, நான் செஞ்சு காட்டிட்டேன். இனிமே கடையில இதை வைக்க போறாங்க. கடைசியில கண்ணு செஞ்சது வெற்றி அடைஞ்சது. அவ உடனே நிறைய சாண்ட்விச்களை செஞ்சா. அத அவளோட கடைக்கு கொண்டு போனா. அங்க கலர் போர்ட்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, கண்ணுவோட எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச். வாங்க வாங்க வாங்க, கண்ணுவோட கையால செஞ்ச கண்ணுவோட புதுமையான கண்டுபிடிப்ப சாப்பிட்டு போங்க. அம்மாடி கண்ணு கண்ணு, நீ என்ன சொன்ன? புதுமையான கண்டுபிடிப்பா? ஆமா ஆமா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் ராமு மாமா. கண்ணுவோட புது கண்டுபிடிப்பு எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச். என்ன? எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்சா? கண்ணு சொன்னதை கேட்டுட்டு ராமு மாமா கொஞ்சம் பயந்துட்டாரு. இப்படி எல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குமான்னு. ஆனா அவரு அதிர்ந்து போய் இன்னொரு பிளேட்டை வாங்கினாரு.
அப்புறம் அவருடைய முகம் மகிழ்ச்சி அடைஞ்சது. அடேங்கப்பா கண்ணு, இந்த எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்சோட சுவை என்னமா இருக்கு! உண்மையிலேயே அற்புதமா இருக்கு, சத்தியமா அற்புதமா இருக்கு. கேளுங்க கிராமத்து ஜனங்களே, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதனால போகும்போது என் மக கண்ணு செஞ்ச எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்ச மறக்காம வாங்கிட்டு போங்க. இதோட புளிப்பான இனிப்பான சுவை உங்களால மறக்க முடியாது. கண்ணுவோட எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்ச சாப்பிட்ட சந்தோஷத்துல ராமு அங்கிள் சாண்ட்விச்ச சாப்பிட்டு தொடர்ந்து அத பத்தின பிரச்சாரங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல கண்ணுவோட கடைக்கு ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்தும் ஜனங்க கண்ணுவோட சாண்ட்விச்ச சாப்பிடறதுக்கு வந்தாங்க. அவ்வளவு கிராமத்தோட தலைவரும் வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த அற்புதமான உணவு இதுதான். கண்ணோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. இப்ப அவ மெல்ல மெல்ல அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அவளால நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் அவ படிப்புக்கு செலவு பண்றதுக்கு கூட காசு கிடையாது. அதுவே இன்னைக்கு எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்னால அவ அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டா. கூடிய சீக்கிரத்துல அவ காலேஜ்லயும் அட்மிஷன் வாங்கிடலாம். தாத்தா தாத்தா அட, என்ன ஆச்சு என் கண்ணு ராணி? தாத்தா, இப்ப என்னோட கனவு நிறைவேறிடும். பாருங்க, நான் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு. இப்ப பாருங்க, நாளைக்கே போய் நான் என் காலேஜ்ல அட்மிஷன் வாங்க போறேன், அதுவும் என்னுடைய பணத்துல. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய யோசனையும் இதெல்லாம் சாதிக்க சாத்தியமாச்சு. சத்தியமா அந்த கடவுளுக்கு நான் நன்றிய சொல்ல விரும்புறேன். அந்த கடவுள் உன்னுடைய கஷ்டங்க எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டாரு. ஆமா தாத்தா, உண்மைதான். இததான் உழைப்புக்கான உண்மையான பலன்னு சொல்லுவாங்க. கண்ணு உடனே அவ காலேஜ்ல அட்மிஷனை வாங்கினா. இப்ப அவ படிப்போட சேர்த்து தன்னோட கடையையும் நடத்தினா. கூடவே விதவிதமான உணவு போட்டிகள் அப்புறம் கிராம நிகழ்ச்சிகள்லயும் பங்கு எடுத்துக்கிட்டா. புது புது விஷயங்களை செஞ்சா. ஆனா என்னைக்கும் எப்பவும் அவளுடைய ஸ்பெஷல் உணவு எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச் தான். தாத்தா, இங்க பாருங்க, இன்னைக்கு சமையல் போட்டியில எனக்கு இந்த பரிசு கிடைச்சது. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம். என்னுடைய கண்ணு இனிமே நிக்க போறவ கிடையாது. உண்மைதான். கண்ணு மெல்ல மெல்ல தன்னம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இருந்தா. அப்பதான் ஒரு நாள் நகரத்துல இருந்து ஒரு பிரபலமான ஷெஃப் கிராமத்துக்கு வந்தாரு. அவர் கண்ணுவ பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அப்புறம் அவரு நேரா அவளை பார்க்க போனாரு. நீதான் அந்த பொண்ணு எலுமிச்சை ஊறுகாய் பர்ஃபி சாண்ட்விச்ச பண்ணது? ஆமா, அது நான் தான். ஏ, என்னாச்சு? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீ என் கூட சிட்டிக்கு வரணும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் குக்கிங் ஷோல பங்கேத்துக்கணும். அங்க உன்னுடைய ஸ்பெஷல் உணவை எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும். கண்ணோட கண்கள் பிரகாசமாச்சு. அவர் ரொம்பவும் மகிழ்ச்சியோட சொன்னா, என்ன சிட்டிக்கா? அப்புறம் குக்கிங் ஷோவா? அதுவும் நானா? அப்படி நான் சிட்டிக்கு போயிட்டா என்னோட தாத்தாவை யாரு பாத்துப்பாங்க? அதனால என்ன, நீயும் அவரை கூடவே கூட்டிட்டு போகலாம். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், அங்க உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. ஷெஃப் சொன்னதை கேட்டதும் கண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ தன்னுடைய தாத்தாவை கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு போனா. அங்க அந்த குக்கிங் ஷோல அவளுக்கு இந்த வருஷத்தோட திறமையான ஷெஃப்ங்கிற புத்தகம் கிடைச்சது. மெல்ல மெல்ல கண்ணு ஒரு பெரிய ஷெஃப் ஆயிட்டா. தாத்தா, நீங்க பாக்குறீங்கல்ல, கடைசியில நான் என்ன கனவு கண்டேனோ அத நான் சாதிச்சு காட்டிட்டேன். நான் ஒரு பெரிய ஷெஃப் ஆயிட்டேன். ஆமாண்டா கண்ணு, நீ உண்மையிலேயே செஞ்சு காட்டிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய கண்ணு, என்னுடைய அழகான குட்டி கண்ணு. அப்புறம் இதே மாதிரி கண்ணுவோட போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அப்புறம் இன்னைக்கு அவ ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா.